வழக்கறிஞர் கனிமொழி, இடையில அந்த தொல்லியல் ஆய்வு நிறுத்தப்பட்ட போது நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்துனீங்க. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆய்வுகளை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த 2016 29 செப்டம்பர் அன்றுதான் இந்த தொல்லியல் ஆராய்ச்சி தொடர வேண்டும், ஒரு கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தெல்லாம் நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அன்றிலிருந்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி, ஒன்றிய அரசு முழுமையாக விலகிவிட்டது, மாநில அரசு அப்பொழுதுதான் கையில் எடுத்தது. இதுதான் வரலாறு. அதற்கு பிறகு மாநில அரசுகள் அதை செய்ய வேண்டும் என்று நான் இதை பற்றி பேசும்போது 2 விஷயத்தை சொல்லுவேன். ஒன்று ஜல்லிக்கட்டு, இன்னொரு கீழடி. ஜல்லிக்கட்டு என்பது புரட்சியாகிவிட்டது என்றால் கீழடி மறுமலர்ச்சியானது. தமிழ் மக்கள் மிக கூர்மையாக நுண்ணியமாக கவனிச்சுட்டு வராங்க, என்ன நடக்குது, நமக்கு எது தேவை அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறாங்க. அந்த தெளிவினுடைய வெளிப்பாடு தான் இந்த தமிழர்களுடைய முழு தொன்மையும் அடுத்த இலக்கை நோக்கி நகர்வதற்கான ஒரு விஷயம். அதில் நான் பண்ணது வெரி குரூஷியல் இன்டர்வென்ஷன்னு சொல்லலாம், மிக முக்கிய இன்டர்வென்ஷன். அது வழக்கறிஞராக இருந்த காரணத்தினால் அந்த ஸ்பார்க் முதல்ல தொடங்கிய இடம் இன்றைக்கு இப்படியான ஒரு பெருமைக்கு நாம சொந்தக்காரராக இருக்கோங்கிறது வெளியில கொண்டு வரும்பொழுது எப்படியான ஒன்றது? அதாவது வரலாறு மறுவரை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் மறுவரை செய்யப்படுவதில் நாம் பல ஒரு சவால்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒன்றிய அரசு முழுவதுமாக நிறுத்திவிட்டது. அதேபோல் இதுவரை என்ன ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறதோ அதை வெளிவிடுவதற்குமாக, ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்களுடைய அப்ரூவல் வேணும். இதுவரைக்கும் அவங்க தான் வெளியிடணும். ஒரு ஆராய்ச்சி என்றால் அந்த ஆராய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அது எழுதப்பட்டு அந்த ஆராய்ச்சியை அவங்க முறைப்படி வெளியிட்டால் அது முக்கிய வரலாறு. அது இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் தானாக போய்விடும். நீங்கள் தமிழ் மொழி என்பது ஒவ்வொரு மொழியுமே அறிவியல் தான். அந்த ஒரு அறிவியலை யாரும் நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாலும் மறைக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் என்ன தான் நீங்கள் நிதி ஒதுக்கலைன்னாலும், நீங்கள் என்ன தான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலனாலும், அதை தாண்டி இன்றைக்கு இவ்வளோ தூரம் தமிழ் மொழி என்பது தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த தமிழ் மொழி இதுவரை இருக்கிறது இந்த ஒரு 6-7 ஆண்டுகளில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கு முதல்வர் அவர்களோ தமிழக அரசு என்பதோ இந்த நிலையை எடுத்திருக்கிறது. இந்த ஓப்பன் மியூசியம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இல்லை, அதாவது கீழடியில் மியூசியம் வைக்க வேண்டும் என்கிறத நான் மிகப்பெரிய, எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அரை நாள் நேரத்திலையும் நான் மிகப்பெரிய தரவுகளை எடுத்து ஐரோப்பிய கண்டங்களில் எப்படி மியூசியம் நிறுவி இருக்கிறாங்க, இங்கே ஏன் அந்த மியூசியம் நிறுவ வேணுங்கிறது ஏஎஸ்ஐயோட வெப்சைட்லேயே இருக்குது. ஒரு பொட்டென்ஷியல் சைட்னு ஒன்று பார்த்துட்டோன்னா அந்த பொட்டென்ஷியல் சைட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்டுபிடிப்பையுமே வேறு இடத்துக்கு நகர்த்தவே கூடாது. ஏனென்றால் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தினுடைய அந்த தன்மை என்ன, அது ஏன் அங்கே உருவாகி இருக்கிறது என்பது முழுவதுமாக அறியப்பட்டால்தான் நாகரிகம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா ஒரு நாகரிகம் வளர்ந்த வரலாறு, நம்ம சிந்துச்சமவெளி நாகரிகமோ மற்ற எத்தனையோ சுமேரிய நாகரிகம் அத்தனையும் நம்ம சொல்லும்போது தமிழ்நாட்டில் ஒரு நாகரிகம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன விஷயம் இல்லை, உலகே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை மூடி மறைக்கணுங்கிறதுலிருந்து இன்னைக்கு நகர்ந்து வந்திருக்கிறதுங்கிறது மிக மிக மெதுவான நகர்வு தான். இதையும் விட இது வேகமாக வந்திருக்கணும். இந்த ஓப்பன் மியூசியம் நான் எப்போ இங்கே முதல்ல மியூசியம் கட்டினாங்களோ அப்போவே, ஏன்னா எனக்கு அப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செஞ்சு வந்ததுனால நான் ஃப்ரான்ஸில் பார்த்த மியூசியமாக இருக்கட்டும், இங்கே இட்டாலியில் பார்த்த மியூசியங்களாகட்டும் மிக மிக பெரியவையாக இருந்தன. அப்போ நான் எதிர்பார்த்தது உண்மையிலேயே ஒரு குறைந்தபட்ச அளவாவது ஒரு பிரம்மாண்டமான மியூசியமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதை தாண்டி இன்று ஓப்பன் மியூசியம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்னும் அதை பெரிதாக செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் வைக்கணும். தமிழர் நாகரிக வரலாற்று பண்பாட்டு மையம் என்பது இருந்தால்தான். ஏன்னா இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்லபடி அதாவது அரசு அடுத்த கட்ட நகர்வை நகர்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இதை கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோய் வாளோடு முன்தோன்றிய மூத்த கொடி முதல்வர் சொன்னார்கள். இதை இந்த 2 வரியும் சொல்கிறதுனால கொஞ்சம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இது 2ம் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றிட்டாங்களான்னு சொல்லிட்டு. இதுக்கு பொய்யகல நாளும் புகழ்வியத்தல் என் வயப்பாம் அப்படிங்கிற பொய்யகல நாளும் புகழ்வியத்தல் என் வயப்பாம் அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா மட்டும்தான் தெரியும். ஏன்னா புறப்பொருள் வெண்பா மாலை இதில் பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல்னா ஒரு தமிழ் சமுதாயம் பொய்களெல்லாம் அகன்று
மிக மிக விழிப்புடைய சமூகமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறதா இது ஆரம்பிச்சு வரும். அப்படி இருக்கக்கூடிய, அதாவது எல்லா அடிப்படை, இப்போ மூடநம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி நம்மளுக்கு மூடநம்பிக்கை வருது? நம்ம பாடல இப்போ எனக்கு வந்து என்னுடைய அப்பா ஆரம்ப காலத்திலிருந்தே தந்தை பெரியாருடைய கொள்கை அது வழியே தான் வளர்ந்ததுனால் மூடநம்பிக்கையை பற்றி எனக்கு சிந்தனை இல்லாமல் வளர்ந்தேன். மூடநம்பிக்கை இப்படி முடிச்சிருங்க. இப்படி வர நேரத்தில் நான் ஒரு அலுவலகம் போட்டால் கூட யாராவது வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆஃபீஸை வைக்காதீங்கன்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடைக்காலத்தில் வந்து முதல்வர் சொல்லுகிறார்கள்லவா எங்கேயோ ஒரு தவறு நகர்ந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி வந்து உண்மையிலேயே ரொம்ப வெளிப்படையான நேர்மையான சமூகமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மூடநம்பிக்கை தெரியாது என்ன நேரம். அதனால தான் அப்போ கிட்டத்தட்ட நம்ம சொல்கிறோம் இல்லையா, 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு மொழி உருவாகி இருக்க வேண்டும் என்றால் சமூக அமைப்பு அப்படி இருந்திருக்க வேண்டும். நீங்கள் அந்த மொழி உருவான சமூகங்களை எல்லாம் எடுத்து பார்த்தால் அவங்க வந்து வெளிப்படைய சமூகமாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த மாதிரி விழிப்புடைய சமூகத்தில் எங்கேயோ ஒரு மூடநம்பிக்கை என்பதை இதை திட்டமிட்டு உட்புகுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் என்னுடைய அனுபவத்திலும் நான் பார்த்த பார்வையிலும் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன நடந்துட்டு இருக்கோம், நீங்கள் போயிட்டு இருப்பீங்க, நீங்கள் நல்லா தான் போயிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லைன்னு போவீங்க. ஆனால் உங்ககிட்ட ஒருத்தர் இல்லை 10 பேர் வந்து சொல்லுவாங்க இல்லை இது பண்ணாதன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது வந்து தமிழ் சமூகத்திற்கு தெரியவில்லை, இந்த தமிழ் சமூகத்தை இப்படி உட்படுத்தி விடலாம் என்று ஏதோ ஒரு காரணம். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லையா, ரிசர்ச் சென்டர் ஃபார் தமிழ் சிவிலைசேஷன். இப்போ ரமேஷ் சேதுராமன் ஒன்று வைத்தார்ல, நீங்கள் வந்து இது ரிசர்ச், நீங்கள் மற்ற நாடுகளில் போய் ரிசர்ச் சென்டர்ஸை பார்த்துருக்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் மியூசியத்துடைய இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, இங்கே இவ்வளவு தரவுகள் ஆய்வுகள் அடிப்படையில் வைக்கையில் ஒரு பண்டமாற்று முறையெல்லாம் இன்னைக்கு வரலாற்றில் இருக்குதானே, அப்படி இரும்ப கூட பண்டமாற்று முறை பண்ணி இருந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கேள்வி வருமா வராதா அப்படின்னு கேட்குறாரு அவர். அதாவது அவர் வந்து நீங்கள் ஒரு தியரி சொல்லி அவர் இப்போ அப்படி தான் பார்க்குறாருங்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு தியரி சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாரு, அதுக்கு ஒரு கவுண்டர் நரேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. நாங்கள் தியரியே சொல்லலைங்கிறேன். நீங்களாம் அகச்சான்றுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்கள் புறச்சான்று இவ்வளோ கிடைச்சிருக்குது, அறிவியல் சான்று கிடைச்சிருக்குது. அதாவது இந்தியாவில் ஒரு நாகரிகம், சப்கான்டினென்ட் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு நாகரிகம் உருவாகி இருக்கிறது என்பதை உலகிற்கு சொன்னால் இந்தியாவிற்கே பெருமைதானே. அப்படின்னா அதை நீங்கள் எழுதணும் இல்லையா, அப்போ ஏஎஸ்ஐ வெளியிடணும்ல. அப்போ ஏஎஸ்ஐ வந்து ஆராய்ச்சி இங்கே மிகவும் என்னுடைய நாட்டில் ஒரு நாகரிகம் உருவாகி இருக்கிறது, மஞ்சள் நதி நாகரிகம், சுமேரிய நாகரிகம், எத்தனையோ நாகரிகத்தை பூரா இன்னைக்கு எடுத்தாலும் அந்த 4 நாகரிகத்தை தானே உலகத்தில் படிக்கிறாங்க. நீங்கள் இங்கே ஆராய்ச்சிகளுக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான 1000கணக்கான கோடிகளை கொட்டி குவித்து பண்ணீங்கன்னு சொன்னால் உலகமே இங்கே திரும்பி பார்க்குமில்ல. இங்கே நீங்கள் அரசுக்கும் பணம் கொடுக்கறது இல்லை, ஜிஎஸ்டி வரி பணத்தையும் கொடுக்கறது இல்லை, இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கும் பணம் கொடுக்கறது இல்லை. இதை நான் ஏன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச முடியும்னா, அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி ஒரு ஓப்பன் மியூசியத்தை என்னங்க 17 கோடியில் கட்டிட முடியும்? அதாவது அரசு அவங்க சிரமத்தில் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அவர் சேதுராமன் சொல்லலாம், இல்லை யார் வேணால் பார்க்குறவங்க சொல்லலாம். உண்மையிலேயே கொஞ்சம் யோசிச்சு, மத்திய அரசுக்கு இதெல்லாம் தெரியாதா? மத்திய அரசில் இது யாரையுமே பார்த்துக்கிட்டு இல்லையா? ஏஎஸ்ஐ யாருக்கு? ஏஎஸ்ஐ என்ன ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் தான்? இந்த வழக்குகளில் வந்து மத்திய அரசுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது? கீழடி குறித்த அவங்களுடைய புரிதல் என்னவா இருந்தது? இன்றைக்கு இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? வழக்குன்னு வரும்போது சட்டம் என்ன சொல்லுதோ அதாங்க. சட்டத்தை தாண்டி நீதிமன்றம் சில பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்குகள், பொதுநலம் சார்ந்த விஷயத்தை வந்து நீதிமன்றங்கள் செய்ய முடியும். பிரசிடென்ஸ் இருக்குது, அதற்கு முன் வழக்கு தீர்ப்புகள் இருக்குது, அதுல இருந்து செய்ய. ஏன் இந்த கேள்வியை வைக்கிறேன்னா, நீங்க சொல்ல சட்ட ரீதியா அணுகி இருப்பாங்க. அவர் சொல்றாரு இல்லையா, பிரதமர் வந்து தமிழுக்கு செய்யாததா, தமிழை வந்து நீங்க உடனே வந்து இந்த மொழிக்கு இவ்வளவு ஒதுக்குறாங்க, அந்த மொழிக்கு ஏன் குறைச்சு ஒதுக்குறீங்கன்னு நீங்க பண்ணிக்க வேண்டியது தானே அப்படின்றாருல ரமேஷ் சேதுராமன். இல்ல அதாவது சட்டத்தை வந்து எவ்வளவு தூரம் மாற்றி, அதான் சொல்றேன், ஸ்டேட்டுக்கு மாநிலங்களுக்கு எந்த உரிமையுமே இல்லை அப்படின்னு மாற்றி ஏன் அமைக்கணும்? இப்போ ஏஎஸ்ஐ முழுசாக வந்து இங்கே நம்ம கண்ட்ரோல் இல்லையே, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இல்லை, எல்லாமே சென்ட்ரல் தானே, மத்திய அரசினுடைய கண்காணிப்பில் தானே இருக்குது. அப்போ மத்திய அரசினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க, ஏஎஸ்ஐயினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் சைட், அதாவது கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டிருந்தால் அங்கே ஆராய்ச்சி நிறுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ ஏன் நிறுத்துறாங்க? அதாவது சட்டத்தை வந்து எப்படி இதாக வச்சுட்டாங்க தெரியுமா, எப்படி சாதகமாக வச்சுருக்காங்கன்னா, சட்டத்தில் மத்திய அரசு ஏஎஸ்ஐ விரும்பினால் அங்கே போய் ஆராய்ச்சி செய்வாங்க,
அந்த ஆராய்ச்சியை தொடர வரைக்கும் தொடருவாங்க. அதற்கப்புறம் அவங்க தொடர முடியலன்னா அவங்க எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம். ஆனால் மாநில அரசு தொடரலாம். அதை வந்து அவங்க கிட்ட பெற்றக்கூடிய அனுமதியோடு தொடரலாம் அப்படின்னு தான் இருக்கே தவிர அனுமதி பெறாமல் தொடர முடியாது. அதுக்கு கூட வந்து அனுமதி கொடுக்கறதுக்கான காலங்கள் நீட்டடிப்பு செய்கிறார்கள், எல்லாமே செய்கிறாங்க. அதாவது நீங்கள் இங்கே அரசியல் அப்படின்னு வரும்போது தமிழை தொட்டு அரசியல் பண்ணுறதா தொடாமல் அரசியல் பண்ணுறதான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இன்றைய இந்த கட்டத்தில் நீங்கள் உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நல்நோக்கோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இந்தியாவில் இது மாதிரி ஒரு இடம் கீழடியோ எங்கள் ஆதிச்சநல்லூர் இதை விட பயங்கர அருமையான இடம். நீங்கள் நான் வழக்கு போட்டப்போ எனக்கு அத்தனை பேர் ஆதிச்சநல்லூரை சார்ந்து அது வந்து 1911 கண்டெடுக்கப்பட்ட விஷயம். அங்கே பிரிட்டிஷ் பீரியட்லேயே கண்டெடுக்கப்பட்டு அவ்வளவு அருமையாக பத்திரப்படுத்தி வச்சுருந்தாங்க. அங்கே 100 ஏக்கருக்கு மேலே அங்கே நம்ம ஆராய்ச்சிகள் பண்ணணும். அந்த ஆராய்ச்சி எதையுமே ஏன் பண்ண வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள் நேர்மையானவங்க தானே, நீங்கள் சரியானவங்க தானே, அப்படி தானே சொல்கிறீங்க, நாங்கள் செய்கிறது தான் சரின்னு தானே சொல்கிறீங்க. ஆனால் ஏஎஸ்ஐ வந்து நான் ஒரு பக்கம் சரின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் பாதுகாக்க வேண்டிய இடத்தை இப்பொழுது அவ்வளவா பாதுகாக்கல. இதற்கு இப்போ நான் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதங்களாக சில இடத்த பார்க்குற மாதிரி மற்ற பகுதிகளிலும் மற்ற பகுதிகளிலும் பாதுகாப்பு கொஞ்சம் குறைந்திருக்கு. குறிப்பாக மதுரை பகுதிகளில் வந்து பாதுகாப்பே இல்லை. அந்த சமணர் மலை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐ வந்து ஏதாவது அங்கே ஒரு சின்ன டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா கூட உடனே வழக்கு தொடுக்கப்படும். அங்கே சிசிடிவி இவ்வளவு நவீன விஷயங்கள் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியான்னு போனதுக்கப்புறம் அதை பாதுகாப்பதற்கு என்ன செஞ்சுருக்கோங்கிறது. நவீனம் வேண்டும், படிப்பு வேண்டும், கல்வி வேண்டும், எப்பொழுது வரலாற்றை இழக்காமல் நமக்கு வேண்டும். அதனால இந்த வரலாறை இன்னும் அதிகமாகவும் உலக நாடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இதற்கான படம் தரப்பட வேண்டும். இதற்கான ஆராய்ச்சி நிச்சயமாக ஏஎஸ்ஐ உலக தரம் வாய்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களோடு சேர்ந்து எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் உலகத்தினுடைய நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்காங்க. அவங்களே வாலண்டியராக வந்து இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவர்களோடு இணைந்து இங்கு எடுக்க வேண்டும். இதை ஒரு அரசியல் ஆக்கக்கூடாது. இன்னும் வந்து மிகச் சிறப்பாக வர முடியும் அப்படிங்கிற பேசும்.